படிச்சதில்ல. சரி, சரி. நந்தனா நீங்க கண்ணா? வேற யாராவது படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது வந்துருக்கா? அக்ஷயா, ஆயிஷா கவர் ஆகுதாடா? ஓகே. எதுவும் இல்ல. ஓகே. இப்போ இந்த வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட் ஆன் வேஜஸ் அண்டர் த கோட்? சரியா? கோட் ஆன் வேஜஸ்ல வந்து 2019ல எடுத்துட்டு வந்தாங்க இன் இந்தியா. டைம் லிமிட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஜென்ரலாக வேஜஸ் நான் கொடுக்கும்போது எந்த டைம்குள்ளே கொடுக்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து மந்த்லி வேஜஸ் இருக்கு, வீக்லி வேஜஸ் இருக்கு, டெய்லி வேஜஸ் இருக்கு, டெர்மினேஷன்ல இருக்கு. மந்த்லி வேஜஸ்ன்னு வரும்போது வேஜஸ் மஸ்ட் பி பெய்ட் பை த 7th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். ஓகே. வீக்லி வேஜஸ் பண்ணும்போது வேஜஸ் மஸ்ட் பி பெய்ட் ஆன் த லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த வீக். லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த வீக்னா ஃப்ரைடே. வந்து மண்டே டு ஃப்ரைடேனா ஃப்ரைடே தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஓகே. டெய்லி வேஜஸ்னா என்ன? ஷிஃப்ட் மாதிரி. இப்போ 3 ஷிஃப்ட் இருக்கு, மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னா ஷிஃப்ட் முடியும் போது கொடுக்கணும். டெர்மினேஷன்னா என்னடா மித்ரா? மித்ரா, டெர்மினேஷன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? டெர்மினேஷன், கேன்சலேஷன். இந்த கான்டெக்ட்ல எப்படி வரும் அப்படின்னா, டெர்மினேஷன்ன்றது வந்து கீர்த்தனா. கீர்த்தனா, குட் ஈவினிங் கண்ணா. டெர்மினேஷன் எப்படி வரும்? குட் ஈவினிங் செல்லம். டெர்மினேஷன் எப்படி வரும்னா, நான் இன்னைக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு, என்னோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை வந்து கேன்சலேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த கான்டெக்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேஜஸ் மஸ்ட் பி பெய்ட் வித்தின் 2 working days from the date of termination. அப்பனா monthly wages, weekly wages, daily wages in case of termination. monthly wages பொறுத்த வரைக்கும் 7th ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல கேக்குறாங்கடா, பாத்துக்கோங்கண்ணா. வீக்லி வேஜஸ்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரைடே. சம்டைம்ஸ் சாட்டர்டே வச்சாலும் சாட்டர்டே. டெய்லி வேஜஸ்னா ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எண்ட் ஆஃப். கேஸ் ஆஃப் டெர்மினேஷனா வித்தின் 2 working days. நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா. டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். என்ன டைம்? என்னமா? ஆமா, வேலையை விட்டுட்டே போறது. அதாவது அவங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும்டா. கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே போறது. ஆக மொத்தம் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு டெர்மினேட் ஆயிட்டேன்னா இன்னைக்கு 2 working daysக்குள்ள நான் உங்களுக்கு வேஜஸ் பண்ணணும். இதான் கடமா டைம் லிமிட். இப்போ வந்து செக்ஷன் 17 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் வந்து ஷால் பே. எம்ப்ளாயர்ன்றவங்க யாரு? ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஷால் பிளே or cause to be paid wages engaged on daily wages, ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் வீக்லி வேஜஸ், லாஸ்ட் ஒர்க்கிங் டே, ஃபோர்ட்நைட்லி. ஃபோர்ட்நைட்லினா என்னடா கீர்த்தனா? 15 days. சரியா? ஃபோர்ட்நைட்லினா 15 days before the end of the second day or after the end of the fortnight. Monthly basis before the expiry of the 7th day of the succeeding month. ஸோ சக்சீடிங் மந்த்னா என்ன அர்த்தம் அக்ஷயா? அக்ஷயா இருக்காங்களா? அக்ஷயா, சக்சீடிங் மந்த்னா என்னடா? இல்ல, ஆப்போசிட். ஃபாலோயிங் மந்த். ப்ரெசீடிங் மந்த்னா ப்ரீவியஸ் மந்த். சக்சீடிங் மந்த்னா நெக்ஸ்ட் மந்த். ஓகே. ஒரு என்னமா?
Fortnightly basis na 15 days செல்லம். 14 days வரும். 2 வாரங்களுக்கு ஒரு முதிராகவா? ஓகே, ஓகே. சாரி, சாரி. சாரிங்க. ஆமா. ஓகே, ஓகே. 14 டேஸ்டா 14 டேஸ். மாத்திக்கோங்க. சாரி. ஸோ, ம் இது இது மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ரிமூவ்டு ஆர் dismissed from service இல்ல retrenched or has been resigned from service or become unemployment due to closure of the establishment, the wages payable to him shall be paid within 2 working days of his removal, dismissal, retrenchment. ஓகேவா? இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்களோ அது தகுந்தபடி கரெக்டா வேஜஸ் வந்து பே பண்ணணும். அந்த லிமிட் வந்து அஃபெக்டே ஆகிடக்கூடாது வேஜஸ் பே பண்ணும்போது. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நெக்ஸ்ட் எப்படி வந்து ஹவு இஸ் த ஒர்க் வேஜ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபிக்ஸ்ட் அண்டர் த கோட் Code of Wages 2019, the fixation of wages and hours of work is outlined with specific provisions aimed at ensuring இது எதுக்குன்னா ஒர்க்கர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம பார்த்துக்கணும், அவங்க உழைக்கிறதுக்கு கரெக்டான இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த கோட் ஆன் வேஜஸ் வந்து 2019 எடுத்துட்டு வந்தாங்க. மினிமம் வேஜஸ் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். எதை பேஸ் பண்ணினா அவங்க ஸ்கில்லு டைப் ஆஃப் ஒர்க்கு ஜியாகிரபிக்கல் லொகேஷன். இப்போ நீங்க சொல்லுங்களேன், இங்க 10,000 ரூபாய் வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும்னா அதே 10,000 ரூபாய் வச்சு பாம்பேல மேனேஜ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா இதே 10,000 ரூபாய் வச்சு நான் நாகர்கோயில்ல இது பண்ண முடியுமானா ஜாலியாவே இருக்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். லொக்கேஷன் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது ஒன்று. இப்போ இதில் வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் வேஜஸில் கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் நல்லா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி பேர் வந்து ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. த த கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ளோர் வேஜ் செட் பண்ணுவாங்க விச் ரெப்ரசன்ஸ் த லோவஸ்ட் பேயபிள் வேஜ். த ஃப்ளோர் வேஜ் வந்து நோ ஒர்க்கர் ஏர்ன்ஸ் லெஸ் தேன் தி அமௌண்ட். அதாவது அவன் 8 மணி நேரம் வேலை பண்ணாலும் என்னமா தெரியலையேடா கண்ணா, நானுமே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியலையே கண்டே. பார்க்கட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வஷிதா வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்களான்னு தெரியல லா கிளாஸ். ஓகேவா? பாருங்க. This floor wage ensures that no worker earns less than the amount. Those states may set their minimum wages higher than the floor wage. See, அதாவது கண்டிப்பா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வைப்பாங்கடா. 300 ரூபாய்க்கு கீழே யாருக்கும் கொடுக்க கூடாது. ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் வந்து ஃப்ளோர் வேஜ்ன்றது. வேஜ் காம்போனன்ட்ல நம்ம சேலரியில படிக்கிறோம்ல, பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், எனி அதர் காம்போனன்ட்ஸ். அந்த மாதிரி கோடு வந்து என்ஷூர்ஸ் தட் இந்த காம்போனன்ட்ஸ்லாம் கண்டிப்பா வேஜ் ஸ்ட்ரக்சர்ல இன்க்ளூட் பண்ணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து இன்ஃப்ளேஷன் மேட்ச் பண்ற மாதிரி ரிவைஸ் பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து வேஜஸ் மஸ்ட் பி பெய்ட் வித் இன் அ ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேம் சச் அஸ் 7th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த் ஃபார் த மந்த்லி வேஜஸ். 7ஆம் தேதிடா கட் ஆஃப் வந்து 7ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு வேஜஸ் பண்ணணும். ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஜென்ரலாக 8 ஹவர்டா. ஒரு நாளைக்கு 8 ஹவர், ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம். ஓடி பண்ணலாம்னா பண்ணலாம், ஆனால் ஓடிக்கு நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ் டபுளாக பண்ணணும். செல்லம், அக்ஷயா, லேபர் காஸ்டிங் ஞாபகம் இருக்காடா? அதுல இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வேஜ் வந்து சேலரியில இதெல்லாம் எடுத்துட்டு வருவான். வேஜஸ்ல வந்து ஓட்டினா டபுள் த நார்மல் ரேட். மித்ரா நீங்களும் அட்டன் பண்ணீங்களா மித்ரா வேஜஸ் இந்த லேபர் காஸ்டிங்? ஆ இல்ல ஓவர் டைம் பார்ட்ட ஹோல்டு பண்ணிருக்கோமா? ஓ, ஓகே, ஓகே. சரி நம்ம பார்க்கலாம் சரியா? நான் ஃபுல்லா முடிச்சிடுவேன்ல மித்ரா. அதுக்கப்புறம் அந்த ரெட் ஏரியாஸ்லாம் கவர் பண்ணி மொத்தமா எடுத்துடுறேன்.
ஓகேவா? ஸோ ஓவர் டைம்னா ஜென்ரலாக நார்மல் வேஜை விட டபுளாக ஜென்ரலாக கொடுப்பாங்க. ரெஸ்ட் பீரியட்ன்றது இப்போ வந்து செவன்த் டே ஆஃப் த வீக் வந்து ரெஸ்ட் பீரியடு. 24 ஹவர் பீரியட் தான் வந்து ரெஸ்ட் பீரியடுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரெட் ஓவர்ன்றது என்னன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ், ரெஸ்ட் இன்டர்வல்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ரெண்டுமே 12 மணி நேரத்தும் ஒரு நாளைக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. should not exceed 12 hours per day. இது போத் மை ஒர்க்கிங் ஹவர்ஸும் 12 மணி நேரம் பண்ண போகக்கூடாது, ரெஸ்ட் இன்டர்வலும் 12 மணி நேரம் பண்ண போகக்கூடாது. ஸோ இதுதான் கோட் ஆஃப் வேஜஸ் வந்து எப்படி ஒரு வேஜை வந்து ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வேஜ், வேஜ் காம்பனண்ட், அப்புறம் விஷன் ஆஃப் வேஜஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணோம். வேஜஸ் 7th ஆஃப் ஃபாலோயிங் மந்த் பண்ணோம். ஃபிக்சேஷன் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து 8 hours per day, 48 hours per week. OT வந்து double the normal rate of wage for the overtime hours. So workers வந்து they are entitled for to a weekly rest day. A rest day provides a 24-hour period of rest. ஓகேவா? இது நெக்ஸ்ட் டைம் லிமிட் என்ன அப்படின்றது வந்து செக்ஷன் 9 lays down some specific provisions of central government to fix the floor wages. It says the central government shall fix the floor wage taking into account the minimum living standards of a worker in such a manner as may be prescribed, provided the different floor wage may be fixed for different geographical areas. மினிமம் அதே தான்டா ரிப்பீட் பண்றேன்னா அது குட்டியா பண்ணியிருக்கேன், இது அதோட இது பண்ணியிருக்கேன். எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோர் வேஜ் பண்றதுக்கு முன்னாடி சென்ட்ரல் அட்வைசரி போர்டை வந்து கேட்டுக்கணும். அதே மாதிரி மினிமம் ரேட் ஆஃப் வேஜ் ஃபிக்ஸ்டு பை த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோர் வேஜை விட கம்மியா இருக்கக்கூடாது. எம்ப்ளாயி வந்து மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து என்ன கோடு இந்த இதில் பண்ணியிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அது பேஸ் பண்ணி அவங்களோட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கால்குலேட் ஆகணும். சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு அன்வில்லிங்னஸ் டு ஒர்க்கு, இல்லை எம்ப்ளாயரை நீ வேலை பண்ணாத அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் சொல்லிட்டாங்க அப்படின்னா he is not entitled to receive the wages on a full normal working day. ஓகே, அதே மாதிரி எப்போவுமே மினிமம் டைம் ரேட் வேஜஸ் ஃபார் பீஸ் ஒர்க் வந்து எப்போவுமே என்ஷூர் பண்ணிப்பாங்க. when a person வந்து ஒரு ஒன் பீஸ் ஆஃப் ஒர்க்கில் இருக்காங்க for which minimum time rate and not a minimum piece rate has been fixed under this code னா employer வந்து should be given wages at not less than minimum time rate. piece rate பேஸ் பண்ணி போச்சுன்னா piece rate பேஸ் பண்ணி போகணும், டைம் ரேட் பேஸ் பண்ணி போனா டைம் ரேட் பேஸ் பண்ணி போனோம். ஆனால் எந்த காரணத்து கொண்டும் அந்த வேஜஸை வந்து மினிமம் டைம் ரேட்டுக்கு கீழே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பேசிக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் நார்மல் ஒர்க்கிங் டே. ரெஸ்ட் பீரியட் அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ் யாராவது எமர்ஜென்சியில் இருக்காங்க, ஓகேவா, இல்லை அவங்களுக்கு வந்து எப்போவுமே தே வில் கோ அவுட் சைட் த லிமிட்ஸ் லே டவுன் ஃபார் த ஜென்ரல் ஒர்க்கிங், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும். எம்ப்ளாயீஸ் ஹூஸ் எசென்ஷியல் இன்டர்மீடியன்ட்னா என்னடா அர்த்தம்? எனி ஐடியா? ஆ, கிட்டத்தட்ட டெம்பரரி ஒர்க். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒருத்தங்களை அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு ம், அவங்களுக்கு வந்து வேற இதை தவிர இந்த ப்ராஜெக்டும் இருக்கு, பிஏயுவை தவிர இந்த ப்ராஜெக்டும் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு வேஜ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கும் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து வேஜஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணும். திருப்பி அவன் வந்து ஸ்கில்டு பர்சனாக இருப்பான், அப்போ அவனுக்கு அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேயும் வந்து வேஜஸ் கொடுக்கணும், அவனோட பிஏயுக்கு வேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால பிஃபோர் எம்ப்ளாயீஸ் engaged in any work for technical reasons. see சிலது மிஷினரி வந்து அன்னைக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த மிஷினரி அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். see இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்லாம் வரும்போது ஓகே அவங்களுக்கு வந்து வேஜ் ரேட் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான்டா. இல்லை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்பர் ஆஃப் வேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தட் கான்ஸ்டியூட் அ நார்மல் ஒர்க்கிங் டே. எம்ப்ளாயி வந்து ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்கன்னா he is entitled for a ஓவர் டைம் நார்மலி ட்வைஸ் அ நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ். அவ்வளோதான் இதோட டீட்டெயில்டு இங்கே இருக்கு.
சிம்பிளிஃபைடு வெர்ஷன் நீங்க போட்டிருக்கேன் அவ்வளவுதான், வேற எதுவும். நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ்னா என்னன்னா கோட் ஸ்பெசிஃபைட் ஒன்லி சர்டன் டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் as permissible. ஃபைன்ஸ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க், சப்சிடைஸ்ட் அகாமடேஷன், டேமேஜ், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்கம் டேக்ஸ், இது எல்லாமே நீங்க சேலரியில பார்ப்பீங்க கண்ணா. கோட் என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி சர்டன் டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ், அதாவது டிடக்ஷன்ஸ் ஃபார் ஃபைன்ஸ், புவர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்றாங்க, ஓகேவா, இல்ல மிஸ்காண்டக்டா இருக்கு, மெயினா மிஸ்காண்டக்ட் தான் டிடக்ஷன்ஸ் ஃபைன்ஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்பனா அவங்களுக்கு வந்து அந்த ஃபைன் உண்டு. ரொம்ப நாளா இல்லவே இல்லை அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயர்னா அங்க ஒரு பர்க்கஸ் ஆயிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, டிடி வேஜஸ்ல வந்து கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட்ல சப்சிடைஸ்ட் அகாமடேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க தெரியுமா, ரயில்வே குவார்ட்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரயில்வே குவார்ட்டர்ஸ் இப்போ வந்து நெய்வேலி அவங்களுக்குலாம் வந்து குவார்ட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மைன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்கலாம் குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே அந்த டிடக்ஷன் ஃபார் ஹவுசிங் வந்து ப்ரொவைடருக்கு வந்து it cannot exceed 10% of the wages. Damages இவங்களால ஏதாவது ஒர்க்கர் ஃபால்ட்னால டேமேஜஸ் ஆயிடுச்சுன்னா அதன் மூலமா டிடக்ஷன்ஸ் இருக்கும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் பென்ஷன் ஸ்கீம்ஸ், income tax or and other statutory deductions. So any deductions for taxes or other statutory requirements such as employee welfare funds, insurance premiums, etc. இது எல்லாமே டிடக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, அப்புறம் அந்த டிடக்ஷன்ஸ்ல என்ன லிமிட், எப்போவுமே ஃபைன்ஸ் வந்து 3% ஆஃப் தி டோட்டல் வேஜஸ் வந்து எக்ஸீடே ஆகக்கூடாது. அதே மாதிரி எனக்கு அவங்க மூலமா ஏதாவது டேமேஜஸ் ஆயிருக்கு, அவங்க மூலமா ஏதாவது டேமேஜஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அவன் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ்க்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்ணும். அது ரிடக்ஷன் வந்து ஆத்தரைசேஷன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ப்ரொஹிபிஷன் ஃபார் ஆன் ஃபண்ட், அதாவது ஒர்க்கர் வந்து ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கணும்டா, இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டேன்றதெல்லாம் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன டிடக்ஷன்ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வேஜ் ஸ்லிப்ல க்ளீனாக கொடுக்கணும். ஓகேவா, ஸோ கோடு என்ன சொல்றதுன்னா டிடக்ஷன்ஸ் வந்து அன்ஃபேராவோ ஆர்பிட்ரேட்டியா இருந்தானா தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்னா த இட் இஸ் ஒர்க்கர்ஸ் ஹவ் காட் எவ்ரி ரைட் டு சேலஞ்ச் த எம்ப்ளாயர் அப்படின்றது. அப்புறம் ரெகுலர் பேமெண்ட்லாம் ப்ராப்பர் டிடக்ஷன்ஸோட லா என்ன சொல்லியிருக்கோ ஃபேர்லி கன்சிஸ்டன்ட்லி கொடுக்கணும், அவ்வளோதான். டிடக்ஷன்ஸ் முடிஞ்சிட்டு இதே கான்டென்ட்டை நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் கண்ணம்மா, கோத்ரூ பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த கான்டென்ட்டை இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சிஏபி சென்ட்ரல் அட்வைசரி போர்டுன்றது வந்து under the Code on Wages Act, Central Advisory Board and state are constituted to ensure the effective implementation of the code and establishment of minimum wages. Inga they play a very critical role in advising the government on wage related issues, wage policy revise பண்றது, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் எப்படி இன்னும் கோஆர்டினேஷன் பண்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இது சென்ட்ரல் சிஏபின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க எப்படி கான்ஸ்டியூட் ஆகுனா யூனியன் மினிஸ்டர் ஃபார் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இவர் தான் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புளே அஃபீஷியல்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து வருவாங்க, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஏன் இந்த ஃபீல்ட்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சொல்றீங்க? மித்ரா ட்ரை பண்ணுங்க. ஏன்டா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்குடா எம்ப்ளாயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்டுக்கு வந்து வரணும்? எதுக்கு அது வரணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, சரி, இவங்க இந்த மாதிரி இது கொடுக்கறதுனால சிஏபிக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஆர் ஐ வுட் சே இன்னும் சொல்லணும்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்ணா, வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து வரும்போது? ம், ஸோ அது எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? கரெக்ட். ஆ, ம், கரெக்ட், கரெக்டா, மூணு பேருமே கரெக்டா சொல்றீங்க. எதை நோக்கி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு எதிர்பார்க்கறேன். நீங்க மூணு பேர் சொன்னதுமே கரெக்ட். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெசிஃபிக்கா யோசிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து வரதுனால டிசிஷன் மேக்கிங் அது எல்லாமே கரெக்ட் தான். எதை நோக்கி அவங்களோட டிசிஷன் மேக்கிங் கான்ட்ரிபியூட் பண்ணும்? என்னமா?
ப்ராஃபிட் இல்ல குட்டி. ப்ராஃபிட் இல்ல செல்லம். வேற ஃபினான்ஸும் இல்ல. என்னடா என்ன சாரி. பட்ஜெட் ரீசன்ஸ்க்காக இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஆல்மோஸ்ட் வந்துட்டடா. எந்த பட்ஜெட் ரீசன்ஸ்க்காக கணுமா? அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இல்ல. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் சொல்லலாம், என்ன என்ன டாபிக்? கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட். ஆ கரெக்ட், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். இந்த அக்ரிகல்ச்சர்ல ஒரு மாதிரி இவங்க இருப்பாங்கல்ல, ஒர்க்கர்ஸ். இண்டஸ்ட்ரியில ஒரு மாதிரி ஒர்க்கர் இருப்பான். டெர்ஷரி செக்டர், அதாவது ஃபார்மிங், சாரி பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ். இண்டஸ்ட்ரீஸ்ன்றது செகண்டரி. இது டெர்ஷரி செக்டார்ல என்னெல்லாம் இருப்பாங்க? ஃபார்மிங்ல இருப்பாங்க, கேட்டில் ரியரிங், பவுல்ட்ரி, செரிகல்ச்சர், பெசிகல்ச்சர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கல்ல. அப்போ அவங்களோட ஒர்க் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வேஜ் ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு அக்கார்டிங்காக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த சேர்பர்சன் கிட்ட சொல்லும்போது அவருக்கு அப்பதான் தெரியும், ஓ அக்ரிகல்ச்சர்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர்னா நான் காலங்காத்தால 6 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 2 3 மணிக்கு வந்துருவாங்க, கரெக்டா? இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவான்? ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவான். ஃபிஷரிஸ்ல என்ன பண்ணுவான்? டேல மட்டும்தான் நடக்கும் வேலை, இல்லை நைட்டில் நடக்கவே நடக்காது. கேட்டில் ஃபார்மிங்க்கு 9 to 5 வேலை. ஸோ அப்போ வேற வேற டைமிங் வேற வேற பண்ணும்போது ஒர்க்கர்ஸ்லாம் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரக்சர் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷனுக்காக தான் வேற வேற செக்டார்லேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எம்ப்ளாயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போவாங்க. புரிஞ்சுதாச்சலம்? அதே மாதிரி எப்படி முதலாளிகள் செல்கிறார்களோ அதே போன்று தொழிலாளிகளின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் ட்ரேட் யூனியன்ஸ்லேருந்து போவாங்க. ஏன் சார் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா, அதை தவிர எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும், எங்களுக்கும் லைஃப் த்ரெட் இருக்கு, எங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்த விஷயம் தாங்க நம்ம அந்த ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ஷூஸு, அப்புறம் அந்த அந்த வந்து மாஸ்க்கு, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் 20 25 வருஷம் முன்னாடி போய் பாருங்களேன், அந்த அவங்கள கிடையாது. பட் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க எப்படி? The representative of the workers from the different fields, whenever they get to the no chairman board போகும்போது they will discuss about their problems. அப்ப chairman if they really feel that no கண்டிப்பா yes it is a valid point அப்படின்னு நினைச்சாருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப பாருங்களேன், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் மேண்டேட்டரியா பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. பிரைட்லி கலர்ட் சேஃப்டி ஜாக்கெட்ஸ், நியோ கிரீன், ஆரஞ்சு, எல்லோ. இந்த இவங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களாடா, கார்பரேஷன்ல இருக்கிறவங்களா? எதுக்குடா இந்த கலர் கொடுக்குறாங்க? திடீர்னு 4வது மாடி, 8வது மாடி, 9வது மாடியில ஒருத்தங்க இந்த கலர்ல நார்மலா ஆள் இருக்காங்க, பட் வெயில் அடிக்குது தெரியுமா? பட் இந்த கலர் போட்டா தெரியும். அப்புறம் பாரு அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு, அவங்களோட ஸ்பெக்ஸு, கரெக்டா? இதெல்லாம் இப்ப ஏற்படுத்தினப்பட்ட இந்த இந்த கம்ப்ளீட் அட்டையரே இப்ப வந்தது தானே இல்ல? இதுக்கு 20 இயர்ஸ் பேக்ல எல்லாம் நாங்க இருக்கும்போதெல்லாம் இது கிடையாது. ஓகே, எங்களுக்கு ஒரு சைட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் நாங்க வந்து மேக்சிமம் ஒரு மாஸ்க் மாதிரி தான் போட்டு போய் தெரியும். இந்த மாதிரி கையில இருக்க ஹெல்மெட் வந்துடுது, அவங்களுக்கு ஒரு அட்டையரு, அப்புறம் அது வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ஷூஸ், அவங்களோட அட்டையரே பார்த்தீங்கன்னா ஷூஸோட இருக்கும். இங்க ஷூஸ் கவர் ஆகுது, ஃபுல் அட்டையரே அப்படிதான் இருக்கும். ஷெல் மாதிரி கம்பெனிஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் மேண்டேட்டரியா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கொடுக்கறது. இப்போ இப்போ வந்து இதுலலாம் ஒர்க் பண்றாங்க, என்ன சொல்றது, க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்லலாம் இருக்காங்கன்னா, க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கர்ஸ் பாருங்க. புரியுறதா? அவங்களால ரிலேட் பண்ண முடியுதாடா அந்த டாபிக்கும் இவங்க சொல்றதும்? ம் இமேஜின் பண்ணிக்கோங்க, கெட் டு த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு ஒரு ஆக்டும் பண்ணும்போதும் யூ ஷுட் கோ டு த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். பாருங்க செல்லம், க்ரூட் ஆயில் போகும்போது ஃபுல்லா அப்படியே கவர் பண்ண மாதிரி இருப்பாங்க. இங்க பாருங்க அவங்களோடது பாருங்க, இது ஷூவு, அப்புறம் கையில கிளவுஸ்,
அதை தவிர இந்த மாதிரி க்ளவுஸ், இந்த பேண்ட் ஃபுல்லா ரிக் ஓனர்ஸ், புரியுதாடா? அவங்க அட்டையர் பாத்தீங்களா? இதோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க மாதிரிலாம் போனதுனால தான் இவங்களுக்கு இந்த அட்டையரே வந்தது. இல்லைன்னா எப்படி தெரியும்? ஒரு ஒரு சேர்பர்சன் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு உலகத்தில் இருக்கிற செக்டார்ஸோட, சாரி இந்தியாவில் இருக்கிற செக்டார்ஸ் இருக்கிற ஒர்க்கரோட டிஃபிகல்ட்டியும் இல்லை எம்ப்ளாயரோட டிஃபிகல்ட்டியும் எப்படி தெரியும்? ஒரு ஒரு ஆளும் இங்கேருந்து போவாங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்பர்டைஸ்டு பீப்புளோட சேர்ந்து அவங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் லேபர் லாஸ், வேஜ் பாலிசிஸ் எல்லாம் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்கேப் என்ன பண்ணுறதுன்னா மினிமம் வேஜஸ் பண்ணுறது, நேஷனல் லெவல்லையும் பண்ணுறது, ஒர்க்கர் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஓவர் டைம் கரெக்டாக பண்ணுறது, வேஜ் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் ரிவிஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும். சாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் அட்வைசரி போர்ட். ஓகே, இவங்க என்ன? ஸ்டேட் லேபர் மினிஸ்டர். நம்மளோட லேபர் மினிஸ்டர் யாரு? ராமேஸ்வர் தெல்லியா. சாரிடா, ஸ்ரீ மன்சுக் எல் மாண்டவியா, மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மன்சுக் மாண்டவியா. ஓகேவா? மன்சுக் மாண்டவியா கிட்ட இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டேட் லேபர் மினிஸ்டர் யாரு? பட்ஜெட் வந்து சாம்யூல் ஜே ரிச், கரண்ட்லி சேர்மன் ஆஃப், இல்ல 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 சாரி, இல்ல இல்ல தப்பா சொல்றோம். To determine the state advisory board chairman, you will need to specify which state or organization you are referring to. Please provide the context. கரெக்டா தானே போட்டிருக்கேன்? இதுல என்னடா பிக்கப் ஆக மாட்டேங்குது? பட் இதுல வந்து எப்படி பவர்ஸ் ஆஃப் அந்த சென்ட்ரலுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். காம்போசிஷன் அப்படிதான். ஓகே, இவங்களையும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வித் இன் த ஸ்டேட் இங்கேயும் வருவாங்க. இண்டிபெண்ட் எக்ஸ்பென்ஸ், few independent experts may be appointed by the state government similar to the central board. ஓகேவா? ஸோ the state government என்ன பண்ணும்? அதே மாதிரிடா, மினிமம் வேஜஸ், நேஷனல் ஸ்டாண்டர்ட் செட் பை த சென்ட்ரலோட அலைன் பண்ணிப்பாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் ரிவைசிங் வேஜஸ் பேஸ்ட் ஆன் ரீஜனல் கண்டிஷன்ஸ். மத்திய பிரதேஷ்லயும் தமிழ்நாட்டிலையும் ஒரே வேஜ் ஸ்ட்ரக்சர்னா கிடையாது, மாறும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்போவுமே the code on wages வந்து always emphasize on a point called as tripartite system.
how do you connect the connecting of government employers and the workers? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். tripartite system. ஓகேவா? ஸோ அட்வைசரி போர்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இதோட ஈஸி வெர்ஷன் தாங்க நம்ம இங்க போட்டிருக்கேன், சரியா? அட்வைசரி போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் சென்ட்ரல், அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டேட் பத்தி சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ப்ளாயர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னா எஸ், employees have got every responsibility, clear responsibility, should have a clear responsibility for the payment of various dues. வேஜஸ் வந்து டைம்லி பேமெண்ட் பண்ணணும். டிடக்ஷன்ஸ் கண்டிப்பா லீகலி கரெக்டா பண்ணணும். டிடக்ஷன்ஸ்னா நம்மளுக்கு எப்ப என்னலாம் படிச்சிருக்கோம், நம்ம டிடில படிச்சது என்ன, ப்ராவிடென்ட் ஃபண்ட் டிடக்ஷன்ஸ், ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ், ஃபைன்ஸ் இருந்தா அந்த மாதிரி பண்ணணும். ஆப்சன்ஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம்னா அதெல்லாம் பண்ணணும், கரெக்டா? இன் கேஸ் ஆஃப் டெர்மினேஷன்னா, if a worker's employment is terminated, the employer may pay all dues within 2 working days of termination. So minimum wages வந்து employers must ensure that workers are paid at least the minimum wage set by the government for their specific industry or occupation, which varies by region, skill level and type of work. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவர் பேமெண்ட். the workers வந்து பியாண்ட் த ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரிஜினல் ரேட் ஆஃப் வேஜஸோட ஆட் பண்ணி கொடுக்கணும். பெய்ட் லீவ், ஏர்ன் லீவ் வந்து எப்பவுமே 20 நாளைக்கு ஒரு நாள் ஏர்ன் லீவ், ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய் படி சிக் லீவ், கேஷுவல் லீவ்லாம் டிஃபர் ஆகும். போனஸ், நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் நம்ம படிச்சோம்ல, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், இல்ல பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் படிக்கல, கிராஜுட்டி தான் படிச்சோம். பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் படிக்கலாம். அது வந்து should be at least 8.33% of the annual wages. அது வந்து போலாம், it can go up to 20% கூட போலாம் based on profits. அக்யூரேட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணோம். இந்த போல்டா இருக்குல்ல, போல்டா இருக்குல்ல கண்ணா, அதெல்லாம் தான் உங்களோட கீவேர்ட்ஸ் என்ன. இந்த கீவேர்ட்ஸ் போல்டா இருக்கிற வேர்ட்ஸ் எழுதினாலே நீங்க வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்றீங்கன்னு அர்த்தம். வேஜ் ஸ்லிப்ஸ் கரெக்டா ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி திடீர்னு வந்து லே ஆஃப் பண்றோம் ஒர்க்கர்ஸ் எல்லாம், அவங்க எல்லா டியூஸும் பே பண்ணிட்டாங்களா, வேஜஸ்லேருந்து காம்பன்சேஷன்ல நம்மளுக்கு கரெக்டா கொடுத்தாச்சான்றதை கரெக்டா பார்க்கணும். அவுட் சோர்சிங்னா என்னடா அர்த்தம் மித்ரா? ஆஹா, அப்படி இல்ல செல்லம், அப்படி வராது. ம்ஹும். வேற ஏதாவது? பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். கீர்த்தனா நீங்க ட்ரை பண்றீங்களா? கீர்த்தனா, நந்தனா, அக்ஷயா. கரெக்ட், வெரி குட்ரா. சப்கான்ட்ராக்டிங் சொல்லுவாங்க, சாரி சப்கான்ட்ராக்டிங் சொல்லுவாங்க. அப்ப எம்ப்ளாயர்ஸ் ரிமைன் ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ensuring that the workers are employed by these contractors, okay, are paid their minimum wages, overtime and any other dues. சப்கான்ட்ராக்டிங் சொல்லுவாங்கடா. லைக் இப்படியே சும்மா சொல்றேனே, ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். யாருக்கு ஃபேஷன் டிசைனிங் லைன் ரொம்ப பிடிக்கும்? ஹலோ, யாருக்குமே பிடிக்காதாடா டிசைனிங் லைன்? யாரா? கீர்த்தா? வந்தனா? வந்தனா ஃபேஷன் டிசைனிங் போறேன்னு வச்சுக்கோங்க, நார்மல் இது இது பண்ணிடுவாங்கடா. ஆனா ஜரிலாம் போட்டு இருக்கு பாத்தியா, அந்த குட்டி குட்டி ஒர்க் பண்றது மேல, ஹேண்ட் ஒர்க்லாம் பண்றது இந்த டெய்லரே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா சப்கான்ட்ராக்டிங். சம்டைம்ஸ் சொல்ல முடியாதுடா, இப்போ நான் இங்க ஒரு மெட்டீரியல் பண்றேன்னா ஐ மே சென்ட் டு சம்படி இன் ராஜஸ்தான் ஆல்சோ. இட் இஸ் ஃபார் அன் அதானியோட ஃபேமிலிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதானி ஃபேமிலி ஒரு க்ளோதிங்கே மினிமம் 2.5 லட்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தட் தே நீட் சம் ஒர்க் இன் பியூட்டிஃபுல்லி இன் சம் ராஜஸ்தான் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீட்ஸ்லாம் வச்சுக்கிறது, இல்ல நம்ம ஸ்டாலின் சார் வீட்டோட கல்யாணம்னு வச்சுக்கோங்க, தே நீட் இந்த ராஜஸ்தானி பீட்ஸ் வச்சு பண்றது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் வித் லாட் ஆஃப் மிரர் ஒர்க்னா, அந்த பர்சன் இஸ் நாட் இயர், இஸ் இன் ராஜஸ்தான்னா we might send it to Rajasthan also, இல்ல மெட்டீரியல் பியூட்டிஃபுல்லா. அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் சப்கான்ட்ராக்டிங். அந்த மாதிரி சப்கான்ட்ராக்டிங்லாம் நடந்தது அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து அந்த சப்கான்ட்ராக்டிங் பண்ற கான்ட்ராக்டர்ஸ்க்கும் வேஜஸ் போயா இருக்கான்றது எம்ப்ளாயர் பார்த்துக்கணும், ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்கான்ட்ராக்டிங் எம்ப்ளாயர்ஸ் ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள்
ஃபார் என்ஷூரிங் த ஒர்க்கர் எம்ப்ளாய்டு பை தீஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் பெய்டு. நிறைய இடத்துல ஏமாத்திடுறாங்க. முன்னாடி நாங்க சொல்றது சம்கி ஒர்க்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்கி ஒர்க்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. கரெக்ட், கரெக்ட். ஸோ சம்கி ஒர்க் மாதிரி இருக்கும்டா. ரொம்ப நிஜமாலே எவ்வளோ தெரியுமா டைம் ஆகும், ரொம்ப கஷ்டம் அது. இதெல்லாம் நிறைய லேடிஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருப்பானுங்கன்னா ரூரல் பீப்புளா இருப்பாங்க. ஆனா இந்த சப்கான்ட்ராக்டிங் எடுத்துட்டு போறாங்கல்ல, கான்ட்ராக்டர் பே பண்ணாமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுத்துன்னா இந்த மஹிளா ஸ்கீம்னு சொல்லிட்டு மோடிஜி எடுத்துன்னு வந்து இல்ல இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போடணும், தோ இட்ஸ் அ கான்ட்ராக்ட்னு எடுத்துட்டு வந்து இப்போ கரெக்டா பேமெண்ட் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கான்றத இந்த மெயின் பர்சன் இருக்காங்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்ஷூர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து முக்கியமான பண்ணிக்கணும் இதோடது. பெனால்டிஸ் நான் கம்ப்ளைன்ஸ் இருந்தது. who fails to comply with the provisions of the code on wages includes non-payment of dues or late payment of dues may be penalized. So wages on time பண்ணணும், மினிமம் வேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக பண்ணணும், ஓடினா கரெக்டாக பண்ணணும், அவங்களுக்கு லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் இப்போ ஏதாவது லேடி ஒர்க்கராக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி லீவ் ப்ரிஃபரன்சஸ்லாம் கொடுக்கணும். போனஸ் கரெக்டாக போனஸ் வந்து கேல்குலேஷன்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 8.33%. என்ஷூர் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் அப்பான் டெர்மினேஷன் ஆர் retrenchment. அப்புறம் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட் சோர்ஸ்டு ஒர்க்கர்ஸ் விஜஸ். இதெல்லாம் தான் சம்மரி ஆஃப் யோர் எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர். செல்லம், நான் அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் பவர்ஸ் மட்டும் நான் நாளைக்கு எடுக்கவாடா? கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கு த்ரோட்டு. இந்த 2 பார்ட் மட்டும் நாளைக்கு எடுத்துறேன் கண்ணா. ஓகேவாடா மித்ரா? ம், கீர்த்தனா, நந்தனா, அக்ஷயா இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க கண்ணா. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா இன்ஸ்பெக்டரும் பவர்ஸும் கொஞ்சம் நான் டீட்டெயில்டா எடுக்கணும், டப்புன்னு எடுத்து முடிக்க முடியாது. அது மட்டும் நான் நாளைக்கு கண்டிப்பா எடுத்துடுறேன். சரியா? கொஞ்சம் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து நான் காமிக்கணும். இதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட. அதனால சரி, இது வரைக்கும் இன்னைக்கு நீங்க முடிச்சிடுங்க, ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. நாளைக்கு ரிமைனிங் கம்ப்ளீட் பண்ணலாம். நாளைக்கு 5:30 to 6:30 கரெக்டா 5:30 கிளாஸ் ஜாயின் ஆயிடும்னா. சாரி, இன்னைக்கு எனக்கு இது பண்ண முடியல அதனால. ஓகே. ம். தேங்க்ஸ். தேங்க்யூ மித்ரா, தேங்க்யூ கீர்த்தனா, தேங்க்யூ ரந்தனா, தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ கண்ணா.